Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க இன்னும் எங்க கிஃப்ட்ஸ் எல்லாம்? And I want a big surprise, okay? லாஸ்ட் இயர் மாதிரி உனக்கு இந்த வருஷமும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. லாஸ்ட் இயர் உனக்கு கார் கிடைச்சதுல? அப்ப காரோட பெருசு என்ன? ராக், பஸ், ஏர்லைன். Rani Annie, calm down, okay? Relax. Hello, where is my gift? Really? பாரு. Oh my god. இந்த டிசைன் நான் லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. Oh, I love it. Thank you. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டில இத தான் போட்டுக்க போறேன். மீரா ஆண்டி, ப்ளீஸ் மேட்சிங் Dress ரெடி பண்ணுங்க. ஓகே, எனக்கு காலேஜ் டைம். Wait. நானும் அந்த வழியா தான் போறேன். Drop பண்ணு. நான் இன்னைக்கு தனியா போகணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க யாரு நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை திரும்ப டபுளா கொடுக்கணும்னு. இதோ வந்துறேன். எஸ். I will back. என்ன திரும்பி கொடுக்கணும்? நோட்ஸ், என் ஃப்ரெண்டோட நோட்ஸ் நான் திரும்ப கொடுக்கணும். இதோ வந்துடுறேன். பிரியா, நில்லு. முதல்ல கேக்க கட் பண்ணிட்டு கிளம்பலாம்ல. பாட்டி, நைட் கேக் கட் பண்ணலாம் ப்ளீஸ். சரி, கடவுளையாவது கும்பிட்டுட்டு போமா. அதையும் அப்புறமா பாத்துக்கலாம். பாய். பாட்டி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராத்திரி கேக் கட் பண்ணிக்கலாம். அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, போகட்டும். பாட்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க. அது என்னன்னா பாட்டி, மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் இல்லையா? வாங்க. பூஜை வேலை வேற இருக்கு. வாங்க. வாங்க. ராம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னா பிறந்த 2 குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க நிச்சயமா இந்த ஊருக்கும் வரமாட்டோம், இந்த வீட்டுக்கும் வரமாட்டோம். இன்னைக்கு 2 பேருக்கும் பிறந்த நாள். அவளுக்கு என் வாழ்த்து கூட சொல்ல முடியாது. ஆனா கடவுளே, நீங்க தான் அவளை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். என்னம்மா, உன் சின்ன பொண்ணுக்காக வேண்டிக்கிறியா? 20 வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஆனா இன்னைக்கு முதல் முறையா உன் சின்ன பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பெரியவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணேன். சின்னவ என் கூட இல்லல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கா. அதான் கடவுள் மூலமா என் ஆசீர்வாதத்தை அவளுக்கு அனுப்புறேன். ஆனா பாத்தீங்களா, பெரியவ கூட இப்ப என் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவளுக்கு என்கிட்ட போன் பண்ணி பேசணும்னு தோணி இருக்கலாம்ல. அவ பேசுவாமா? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. உங்களால இந்த வேலையை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாங்க ஸ்டூடண்ட்ஸ், எங்களால கண்டிப்பா செய்ய முடியும். எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காங்க. லைஃப்ல எந்த வேலையும் சின்ன வேலை கிடையாது. இது சின்ன வேலைன்னு நானும் சொல்லல, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்களா? நிறைய செஞ்சிருக்கேன். எப்ப செஞ்ச? ஹே, மறந்துட்டியா? ஹோஷியார்பூர்ல எங்க குடும்பத்துல நடந்த எத்தனையோ கல்யாணத்துல அங்க நாங்க இந்த வேலை தான் செஞ்சிருக்கோம். இல்ல? ஆமா, நிறைய செஞ்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான வேலை தான். சாப்பாடு பரிமாறுறது சாதாரண வேலை. இது ஒரு ஆர்ட்மா. அதிகமா பேசுறவங்களால இந்த வேலையை கத்துக்கவே முடியாது. இவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. இவ எவ்வளவு பேசுறாலும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வா சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. நீங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரா. ஏதாவது குறை சொல்லிதான் பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, குறையே இல்லாத போது நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். சரி, இன்னைக்கு நைட் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த வேலைக்கு புதுசுங்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 400 ரூபாய் தரேன். பஸ் ராத்திரியில கிடைக்காதுல்ல சார். அதனால இவ என்ன சொல்ல வரான்னா, ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஓகே, டிராவலிங்க்கு நான் 100 ரூபாய் தனியா கொடுத்துறேன். நான் உங்க சைஸ்க்கு Dress இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லனா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். சார், பார்ட்டி முடிஞ்சதும் பணம் கிடைச்சிரும்ல? கொடுத்துருவேன், டோன்ட் வரி. தேங்க் யூ சார். கேட்டியா?
இன்னைக்கு ராத்திரி நமக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா மத்ததுக்கு நம்ம என்ன பண்றது? மாசத்துல 20 நாள் வேலை கிடைக்குது. 10,000 ரூபாய் ஆச்சு. உனக்கு 10, எனக்கு 10, மொத்தம் 20,000 ரூபாய் ஆச்சு. இந்த பணத்தை வச்சு நாம நமக்கு சாண்ட்விச் அப்புறம் முதல்ல சித்திக்கு கொடுக்கலாம். மிச்சம் இருந்தா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என்ன பிராச்சி, இன்னைக்கு உன்னோட பர்த்டே. உன்னோட பர்த்டே அதுவுமா நீ சர்வன்ட் வேலை பாப்பியா? சஹானா, இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சமோசா ஜிலேபின்னு கொடுத்தேன்ல. நீ இப்படி வச்சுக்கோ, இன்னைக்கு நடக்க போற பார்ட்டி என்னோட பர்த்டே பார்ட்டி. நான் என் கையால எல்லாருக்கும் பரிமாற போறேன். எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு பரிமாற போறேன். பிராச்சி, எப்பவும் போல ரொம்ப நல்லாவே சமாளிக்கிற. சரி, இன்னைக்கு இந்த பார்ட்டியை உன்னோட பர்த்டே பார்ட்டியா நினைச்சு கொண்டாடலாம். எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இப்ப வழிக்கு வந்தியா? அந்த பொண்ணு பிராச்சி மாதிரி இல்ல. இன்னைக்கு பயந்துகிட்டு காலேஜுக்கு வரல போல இருக்கு. ஹாய் ரியா. ஹாய். இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, ஆனாலும் காலேஜ் வந்திருக்க? என்னோட புத்திசாலி தங்கச்சி தேடிட்டு இருக்கேன். ஏன்? நான் அவகிட்ட வாங்கினத திரும்ப அவளுக்கு வட்டியும் முதல்மா கொடுக்க போறேன். ஆனா அவ இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே. வாட்? நான் அவளுக்காக எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஐ வாண்ட் டு கிவ் ஹர் பேக். அவளை இன்சல்ட் பண்ணாம நான் என்னோட பர்த்டேவை கொண்டாடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் அவளோட ரெக்ரெட்டோட நான் இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. எனிவே, அந்த பிராச்சியால என்னோட மூட நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பவே இல்ல. சோ கேர்ள்ஸ், பார்ட்டி இன் மை பிளேஸ். பி தேர். முதல் தடவையா பிராச்சி அவ பர்த்டே அன்னைக்கு வீட்ல இல்ல. இந்த போனை போய் தொலைய மாட்டேங்குது. மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. ஒருவேளை நெட்வொர்க் கிடைச்சாலும் கிடைக்கலாம். சின்னவ இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியல. அவளுக்கு ஒரு அக்கா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நான் இங்க சின்னவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரும் பிராச்சியை பத்தி நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சின்னவளுக்கு விஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாரு. சின்னவளை பிரிக்காம இருந்திருந்தா 2 பேரும் ஒன்னா பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க. அபி, என்ன கூப்பிட்டீங்களா? என்னன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு. சாப்பாடு, கிஃப்ட்ஸ், பெரிய கேக், பார்ட்டிக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த கேக்ல எழுத சொன்னியா? எழுதியாச்சு. டு மை டார்லிங் டாட்டர். அவ பேர்ல பூஜையும் பண்ணியாச்சு, டொனேஷனும் கொடுத்தாச்சு. உன் 2 பொண்ணுங்க பேர்ல கொடுத்தாச்சு. தேங்க்ஸ். வருஷம் இந்த வேலையை நான் செய்யறேன், நீயும் கேட்டுட்டு தான் இருக்க. உன் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நான் இதெல்லாம் செக் பண்ணல. இப்படி செய்யறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, என் 2 பொண்ணுங்களுடைய பர்த்டேவையும் ஒன்னா கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு, ரியா உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. ஆனா நீ உன் பெரிய பொண்ணையே நினைச்சிட்டு இருக்க. எனக்கு பெரியவளை ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுனா சின்னவளை எவ்வளவு பிடிக்குமோ. ஒருவேளை அவளும் என் கூட இருந்திருந்தா அவ மேல ரியாவுக்கு எந்த அளவுக்கு அன்பு காட்டுறனோ அந்த அளவுக்கு அவ மேலேயும் காட்டுவேன். ஆனா பிரக்யா எனக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவ எனக்கு முதல்ல என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அப்புறம் ரியாவோட அக்காவையும். அவ கூட இருந்து அவளுடைய பர்த்டேவை என்னால செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனா அவளை நினைச்சு கொண்டாட முடியும். என்னை விட்டுட்டு போனதுக்கு நான் உன்னை மன்னிக்கலாம். ஆனா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். ரியா என் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்துல என் பெரிய பொண்ணு என் கூட இருந்திருந்தா. பிராச்சி, இது கொஞ்சம் பின் பண்ணிடேன் ப்ளீஸ். இரு பண்றேன். இது என்ன ஒரே மாதிரி சூட்? இந்த மாதிரி ட்ரெஸ் எங்க கிட்ட இல்ல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மார்க்கெட்ல வாங்கணும். அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டா அன்பு ஜாஸ்தி ஆகும், கூட பிறந்தவங்களை விட ஜாஸ்தி ஆகும். என்ன பிராச்சி? அப்படியா? சுத்தி வளைச்சு பேசாத, உண்மையை சொல்லு, இல்லனா அம்மாட்ட சொல்லிடுவேன். என்னடி மம்மி மம்மின்னு அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவ? ஸ்வீட்டி, நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அதனால தான் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோம். பிராச்சி, உன்னோட போன் அடிக்குது. அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அம்மா. பிராச்சி. ஹலோ. ஹாப்பி பர்த்டே கண்ணா. பிராச்சி, உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you அம்மா, thank you பாட்டி. இங்க பாரு பிராச்சி, இன்னைக்கு அட என்ன இது, நெட்வொர்க்கே இல்ல. சரி, நான் வெளியில போய் நெட்வொர்க் வருதான்னு செக் பண்ணி பார்க்கறேமா. இந்த நெட்வொர்க்ல இடி விழ எப்ப பார்த்தாலும் கட் ஆயிட்டு இருக்கு. பேட்டரி சார்ஜ் பண்ணி வைக்க சொன்னேன்ல. பர்த்டேவும் அதுமா அம்மா கிட்ட பேச முடியல. முதல் தடவை இப்படி நடந்திருக்கு. அம்மாவோட முகத்துல முழிக்காம என்னோட பர்த்டே அன்னைக்கு எழுந்திருக்கு. இரு வர. எங்க ஸ்வீட்டி, ஒரு வீடியோ கால் பண்ணும், ஃபோன் கூட. இது ரொம்ப தப்பு. புதுசா செருப்பு வாங்க காசு ஆகும், அத வாங்க என்னால காசு கொடுக்க முடியும். நிஜமாவா? முதல்ல போன் கொடு. பை. என்ன பண்ற?
அம்மாக்கு வீடியோ கால் பண்ணலாம். ஐயோ என்னாச்சு? நம்ம ட்ரெஸ். ஹலோ பிராச்சி, அட இது வீடியோ கால் ஆச்சே. பிராச்சி ஏன் உன்னை பார்க்க முடியல? அம்மா நான் எங்க இருக்கேன்? அட இப்ப தெரியறா. அட வீடியோ கால் பார்க்கிறதுக்காக மட்டும் இல்ல, பேசவும் செய்யலாம். இங்க உங்க அம்மா இருக்கா பாரு, அழுதுகிட்டே இருக்கா. அம்மா நான் இங்க அழுத அழலாம் இல்ல. ஆமா ஆமா, நீ எங்க அழுத? வெங்காயம் வெட்டினதாலதான் ஐயோ, கண்ணீர் அம்மா. வந்துருச்சு. உங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தா. அதுவும் உன் பர்த்டே அன்னைக்கு நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு, இன்னைக்கு நீ பார்க்க எப்படி இருப்ப, பர்த்டேவை எங்க கொண்டாடுவேன்னு பேசிக்கிட்டே இருந்தா. இந்தாம்மா அவகிட்ட நீயும் கொஞ்சம் பேசு. அட இந்த கலர் துப்பட்டா செல்லம், உன்கிட்ட இந்த கலர்ல ட்ரெஸ்ஸே இல்லையே. சுரேந்தருக்கு உன்னோட பர்த்டே ஞாபகம் இருக்கா? அவன் தான் இந்த கிஃப்ட கொடுத்தானா? பாட்டி அது என்னன்னா ஆமா பாட்டி, அவங்க தான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கும் சஹானாக்கும் சேம் டு சேம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் அங்க எப்படி இருக்கீங்க? அங்க கிளைமேட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. லவ்லி வெதர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம சொந்த இடத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு இங்க தோணுது. இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க. நீ என்ன சொல்ல வர? அம்மா அது என்னன்னா இங்க இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றா. அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்தா இருக்கணும். அங்க சித்தப்பா சித்திக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் தரக்கூடாது. அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடு. இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல. அப்புறம் போட்டோஸ் கூட அனுப்பி வை. உன்னோட பர்த்டேவை நீ எப்படி கொண்டாடுனன்னு பார்க்கணும். அப்புறம் பாட்டி ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா நாங்க கிளம்புறோம். டின்னருக்கு வேற போக வேண்டியிருக்கு. லேட் ஆயிடுச்சு. அப்புறமா கால் பண்றேன். ஓகே? கிளம்புங்க. என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். ஹாப்பி பர்த்டே. இப்ப சந்தோஷமா? இந்த உன்னோட போன். அப்புறம் நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்க. ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன? என்ன சொல்ல வந்தனா, கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். பிராச்சி இப்ப போய் சொல்லவு கத்துக்கிட்டல. பின்ன என்ன பண்றது? ஏற்கனவே அழுதுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லி அவங்க மனசை நோக்கடிக்கிறதை விட போய் சொல்றதே நல்லது. அதுக்கான தண்டனை கிடைச்சிரும். பரவாயில்ல இல்ல? சரி ஓகே. வா, லேட் ஆகுது. இவங்களை என்ன சொல்றது? எந்த வேலையையும் ஒழுங்கா பண்றது இல்ல. ஓய் ஹரேஷ், இங்க வா. சொல்லுங்க பாட்டி. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ரியாவோட பிறந்த நாள். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு தெரியுமா என்ன? இன்னைக்குதான் அண்ணா டெக்கரேஷன் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிரும் பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள எப்படி முடிக்க முடியும்? பாட்டி நீங்க போங்க. அட நீ வந்துட்டியா கண்ணா? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருப்பா. நல்ல வேலையா நீ வந்து சேர்ந்துட்ட. உன்னால வர முடியாதுன்னு நான் நினைச்சேன். எப்படி வராம இருக்க முடியும் பாட்டி? இன்னைக்கு ரியாவோட பர்த்டே. நான் தான் சொன்னேன்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். என்ன போற டெலாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்க? அங்க ஒருத்த உனக்காக காத்துட்டு இருக்கான். உன்னை என்னெல்லாம் திட்ட போறானோ. முதல்ல அவனை போய் பாரு. அவன் உன்னை திட்டுவான்ல, அப்ப என்ன கூப்பிடு. அப்ப நாம 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம் டெலாக்ஸ். நான் போய் பார்த்துட்டு வரேன். ரிலாக்ஸ். இது மேட்ச் ஆகணுமே. என்ன பார்த்துட்டு இருக்க? டெக்கரேஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது சரியா இருக்கும். சோ பர்த்டே ப்ரிப்பரேஷன் நீ தான் பார்க்கற. அதை விட நீ அவார்டுக்கு ஏன் வரல? என்னோட ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. உனக்கு தெரியாதா? இன்னைக்கு கிடைச்சதா? கிடைக்கலன்னா எப்படி வர? கிடைக்கலன்னா ட்ரெயின்ல வந்திருக்க வேண்டியதானே. இப்படி லேட்டா வந்திருக்க. இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்த சொல்லு. உன்னுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டியா? 5 மீட்டிங்ஸ் கேன்சல். ஏன்னா எனக்கு ப்ரிப்பரேஷனை பார்க்கணும் இல்லையா? எனக்கு தெரியும் மீரா எல்லாத்தையும் பார்த்துப்பானு. பட் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு என் லைஃபோட ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்னைக்கு ரியாக்கு மட்டும் இல்ல, என்னோட இன்னொரு பொண்ணோட பர்த்டேவும் கூட. ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. உங்களுக்கு 2 குழந்தைய அந்த ஆண்டவன் ஏன் கொடுத்தான்னு தெரியல. அவங்க 2 பேருமே தனியா இருக்கிறது உங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்காக தான் போல. ஆனா யாருக்கு என்ன தெரியும், ஒரு தடவை பிரிஞ்சு போனா வாழ்நாள் பூரா பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு. யாருக்கு தெரியும், தன்னுடைய மகளுடைய முகத்தையும் பார்க்க முடியல, ரிகியாவுடைய முகத்தையும் பார்க்க முடியல. இன்னைக்கு 2 பொண்ணுங்களுடைய பர்த்டே. ஆனா 2 பேரும் ஒன்னா இல்ல. நாங்க ஒன்னா இருக்கணும்னு அவன் நினைக்க கூட இல்லையே. இருந்தாலும் என்னுடைய இன்னொரு பொண்ணு நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்ற ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னப்பா நீ மறுபடியும் நீ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே நல்லா தெரியும் பிரக்யா அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. அவ மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல.
பாயிண்ட் என்னன்னா அவ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அது என்னன்னா அவ என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே ஆடி போகுது, எல்லாமே நின்னு போகுது. ஒரு வாட்டி அவ என்கிட்ட சொன்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டா. அப்புறம் என் பெரிய பொண்ணையும் பிரிச்சுட்டா. நீ உன் பெரிய பொண்ணை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உன்னுடைய வேதனை எல்லாமே போயிடும். முதல்ல அவ எனக்கு கிடைக்கணும். அவளை நான் பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அவ பிறந்தப்பதான் முதல் தடவையா நான் அவளை பார்த்தேன். முதல் தடவையா நான் என் கையால் அவளை தூக்குனப்ப யாரு பெரியவ யாரு சின்னவன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ரியாவோட போன் வந்திருக்கு. நான் அவளை போய் பார்க்கறேன். நீயும் ரெடி ஆயிடு. அப்புறம் அவன் வரானா இல்லையா? இஸ் கமிங். குட், கெட் ரெடி. பிராச்சி, உன்னோட வீடு எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் வீடா? உன்னோட பர்த்டே உன்னோட வீட்ல தானே செலிப்ரேட் பண்ணுவோம். ஓ அப்படியா? ரொம்ப அழகா இருக்கு. ஐ விஷ் அம்மாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அம்மாக்கு டெல்லினாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி உன்னோட வீட்டை பாப்பாங்க? ஐ நோ. இந்தாங்கம்மா. என்ன இது? ஓஹோ, கேக், கப் கேக். இது பிராச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கப் கேக் இது அவருக்கு பிடிக்கும். சின்னவ என்ன மாதிரியோ இல்ல பிராச்சி மாதிரியோ இருந்தா அவளுக்கு பாயசம் பிடிக்கும். சின்னவ அவர மாதிரி இருந்தா அவளுக்கு கப் கேக். அதான் 2 ஸ்வீட்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்வீட்ஸ் 2 இருந்தாலும் பாசம் ரொம்ப அதிகம். அப்புறம் நான் சோகமாலாம் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சின்னவ எங்க இருந்தாலும் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்னோட பிராச்சி ஊருக்கு போய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கால. சித்தப்பாவும் சித்தியும் அவளுக்கு அந்த துப்பட்டா வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அட அமைதியாரு. சகானா எப்படியோ அப்படிதான் எனக்கு பிராச்சியும். அப்புறம் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தானே. சீக்கிரமா வேலையை முடிங்க. எப்பதான் முடிப்பீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பாப்பா, யாருமா நீ? நான் கேட்டரர்ஸோட வந்தேன். இங்க வேலை செய்ய வந்திருக்கேன். பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அட, நான் விழ போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டி, உங்களோட கால் தடுமாறிடுச்சுல, அதான் நீங்க விழ போறீங்களோன்னு நினைச்சா, அதான் உங்களை பிடிக்கலான்னு ஓடி வந்தோம். தேங்க்யூமா. தேங்க்யூ எல்லாம் வேண்டாம். பின்ன நீங்க கவனமா இருப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அடிபட்டிருந்தா, இந்த வயசுல அடிபட்டா ரொம்ப வலிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க தான் உங்களை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? சும்மாதான். நான் சொல்றதை நீங்க கேட்கவே இல்ல. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இது ரொம்ப தப்பு மேம். இந்த மேம் வேமெல்லாம் சொல்லாத. அப்போ அக்கான்னு கூப்பிட முடியாது, ஏன்னா நீங்க கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவ்வளவு நல்லா இருக்காது. அப்ப இவ்வளவு மாதிரி என்ன பாட்டின்னு கூப்பிடு. ஓகே, பாட்டி. எனக்கும் இவளை பாத்துக்கோ. இவ எங்க என்ன பாத்துக்க போறா? நான் தான் இவளை பாத்துக்கணும். ஆனா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் கூடவே வருவா. பாட்டி, இவ என்னை விட பெரியவள, ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. ஹலோ,
நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கேக்குது. நீ கேட்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? ஆனா இப்ப யார் பேசுறது? பேசாம இருப்பேனா? எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸோட வர்றது. உன்னாலதான் ப்ராப்ளம்ஸ் வருது. உன்னாலதான். உன்னாலதான் இல்ல உன்னாலதான். நீதான் கொண்டு அடடடா வர. போதும் நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணும் பேரனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க. உங்க பொண்ணா? ம். ஒண்ணு மாதிரியே இருப்பா. அப்படியா? அவங்க பேர் என்ன? அவளோட பேரு பிராச்சி, சகானா, கிச்சன்ல எல்லாம் வந்துருச்சான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன், வேலை இருக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி வா வா வா. இவளை பார்த்ததும் பிரக்யா ஞாபகமா இருக்கு. அதே மாதிரியான பேச்சு, பாசம்,